கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை, புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சில நேரங்களில் கடந்த நாட்களில் நடந்தவைகளை நினைத்து நினைத்து மிகவும் வேதனையுடன் கவலையுடனும் சிலர் இருக்கலாம். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்விகளையே சந்தித்து வருகிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு நன்மை இருக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நான் எதை எடுத்தாலும் எல்லாம் தடையாகவே இருந்து கொண்டிருக்கிறதே, மாற்றம் எதுவும் என் வாழ்க்கையிலே வராதா என்று கண்ணீருடன் கலக்கத்துடன் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வியாதிகளை குறித்து ஒரு பயம் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கலாம். இல்லை உங்கள் எதிர்காலங்களை குறித்து, வேலையை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, திருமணங்களை குறித்து நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் இந்த நாளிலும் இருந்து கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தை வெகு நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்து அது நடைபெறாமல் என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நடந்து விடாதா என்று ஒரு நன்மைக்காக எண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் கூறுகிறார். இதுவரை உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ, ஆனால் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கூறுகிற நற்செய்தி, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், கூர்மையானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஏசாயா 43 18-19 கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். இனிமேல் நீங்கள் கடந்து போன நாட்களில் நடந்தவைகளை நினைத்து நினைத்து நீங்கள் கலங்கி நிற்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக மாறும். ஏற்கனவே நடந்து முடிந்தவைகளை நினைத்து நினைத்து நீங்கள் கண்ணீர் விடுவதனால் எந்த பயனும் இல்லை, நன்மை உண்டாக போகிறதும் இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியம் நன்மையாக வந்து சேரப்போகிறது. அது வெகு பக்கத்தில் வெகு சீக்கிரமாக வரப்போகிறது. ஒருவேளை நீங்கள் நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். நீங்கள் மலை போல எதிர்பார்த்தவைகள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். ஆகையால் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது, இனி எனக்கு வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று ஒருவேளை விரக்தியடைந்து நீங்கள் மிகவும் சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கூறுகிறார். ஒன்றுமே இல்லாத இடத்தில், எதுவுமே முடியாத இடத்தில் ஆண்டவர் நன்மைகளையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய நாமம் அற்புதமானவர், அதிசயமானவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் பயங்கரமான அற்புதங்களை மனித வாழ்க்கையிலே செய்கிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அந்த நாமத்தின் மூலம் அவர் இடைப்பட்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நம்பியிருந்த மனித பலத்தை மட்டுமே, ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது என்று அறிந்து கொள்ளும்படியாக இதுவரை நடந்த எல்லா சம்பவங்களும் உங்களுக்கு அறிவித்து விட்டன. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. அதனால் ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளுக்கு சில காரியங்களை உணர்த்தி வைப்பதற்காக சில நேரங்களை எடுத்துக்கொள்கிறார். நீங்கள் மனிதரை நம்பியிருக்கலாம், எல்லாம் வீண், விட்டுவிடுங்கள். ஆனால் இப்பொழுதோ சுய பலத்தினால் அல்ல, மனித பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக மாற்றப் போகிறார். கர்த்தரை நம்பி அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவரை மற்றவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். கர்த்தருக்கு உண்மையான சாட்சியாக வாழ இப்பொழுதே உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு மேலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.